ஸோ பிகே ஸ்குவாட் இப்போதைக்கு ஒயிட் ஆங்கிள் போட்டிருக்கேன். ஸோ ஒயிட் ஆங்கிள் எப்படி தெரியுதுன்னு தெரில. பிகே ஸ்குவாட் ஃபைனலாக காட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ அந்த பிகே ஸ்குவாட் கடலில் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே நேராக சர்ச்சுக்கிட்டு வந்தாச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ரவுண்ட் அடிப்போம். திருக்குடியேற்றும் அருமையாக நடந்தேறியது. ஆண்டவருக்கும் அன்னை மரிக்கும் நன்றி கூறுவோம். உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து மெதுவாக கலைந்து செல்லுங்கள். Slowly keep on moving in the crowd. ஸ்காட் காலைல 6 மணினால செம்ம ஜில்லுன்னு இருக்கு. கை காலெலாம் நடுக்குது. பிகே ஸ்காட் 2 வருஷம் கழிச்சு இறங்க போகிறோம். செஸ்ட் வரைக்கும் ஏறுது. சரியான பிகே ஸ்காட் டக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே குச்ச மாதிரி இருக்குது. ஸோ சன்ரைஸும் மேலே வந்துருச்சு. பட் இப்போதைக்கு மேகத்துக்குள்ளே இருக்குது. ஜில்லு தான் பிகே ஸ்காட் இருக்கு. சரி ஓகே, டைவ் அடிப்போமா? ரெடியா பிகே ஸ்குவாட்? பிரைட்னஸ் தான் டக்குன்னு ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபைனலி we did it பிகே ஸ்குவாட். ஃபைனலி வி ஆர் இன் வேளாங்கண்ணி கடல். அது வேளாங்கண்ணி கடலில் டைவ் அடிச்சாச்சு பிகே ஸ்குவாட். ஸோ இதே மாதிரி ஒரு வியூ தான் காட்டலான் இருந்தேன். இந்த இடத்துல திருச்செந்தூர் கோயில் இருக்கும், முருகனோட கோபுரம். கரெக்டாக அந்த இடத்துல கோபுரம் இருக்கும். அதில் இப்படி அலையில் இருந்து காட்டலான்னு நினச்சேன். ஸோ பிகே ஸ்குவாட் இப்போதைக்கு ஒயிட் ஆங்கிள் போட்டிருக்கேன். ஸோ ஒயிட் ஆங்கிள் எப்படி தெரியுதுன்னு தெரில. பேகு பத்திரமா இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒயிட் ஆங்கிள் செக் பண்ணி பார்த்துருவோம். பிகே ஸ்குவாட் வீடியோ ஒயிட் ஆங்கிள் தரமாக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. ஸோ என்ஜாய் த வியூ பிகே ஸ்குவாட். பேக் சைடில் சன் வந்துகிட்டு இருக்குது. ஸோ சன்னை பார்த்தோன்னே காலங்கால என்னைக்காவது வெள்ளனே எந்திரிச்சிருக்கீங்கன்னு யாராவது கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் வெள்ளனே எந்திரிப்பேன். ஸோ சன்னை பார்த்தாச்சு, சன்ரைஸும் பார்த்தாச்சு. அதுவும் வேளாங்கண்ணியில் பல நாள் ஆசை நிறைவேறிச்சு. 2 வருஷம் கழிச்சு வேளாங்கண்ணி கடலையும் குளிச்சாச்சு பிகே ஸ்குவாட். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் செம்ம கூட்டம். ஸோ நம்ம காலையில் 4 மணிக்கு கோயிலுக்கு வந்தோம். 4 to 4:30 4:45 இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த டைமிங்கில் உள்ளே வந்தோம். இப்போ மணி கிட்டத்தட்ட 6:15 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங்கில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அங்கே இருக்க கூட்டம் கொஞ்சம் ஒயிட் ஆங்கிள் போட்டிருக்கனால தூரமாக தெரியும். ஃபுல்லாக போட்ஸு இதெல்லாம் அப்படியே அந்த பக்கம் மிதக்குது. இது வந்து லிமிட். இதுக்கு மேலே கடலை தாண்டி உள்ளே போகக்கூடாதுன்னு இதுதான் லிமிட்டு. ஸோ வி ஆர் பாத்திங் பிகே ஸ்குவாட். பிகே ஸ்குவாட் இப்போ போனால தான் கழுத்து வரைக்கும் வந்தால. ஸோ அதெல்லாம் மடிகிறதுக்கு அந்த பக்கம் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் இந்த பக்கம் நம்ம இல்லை. இருங்க, ஃபோனை வேறு பக்கம் திருப்பிக்கிறேன், ஆங்கிள் மாற்றிக்கிறேன்.
இதுவும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வேறு ஆங்கிள் வரும். ஓகே பிகே ஸ்குவாட், இந்த ஆங்கிள் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பேக்கிட்ட வந்தாச்சு. பிகே ஸ்குவாட் இப்போ சன்னு வேறு லெவலில் தெரியுது. பிகே ஸ்குவாட் மிரட்டி விடுது. ஸோ கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக குளிச்சுட்டு ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். நான் போய் குளிக்க போகிறேன். பாய் பிகே ஸ்குவாட். பிகே ஸ்குவாட், நம்ம தனுஷ்கோடியில் ஆரியமான் பீச்சில் பார்த்த மாதிரி ஃபிஷிங் போட்டு அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், சன்னு வேறு லெவலில் இருக்குல்ல. பிகே ஸ்குவாட் ஃபைனலாக காட்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, செக் பண்ணி பாருங்கள். பின்னாடி சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே பார்க் சைடு போய்ட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயிலை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு கோயில்கிட்ட வெயிட் பண்ணி மதியானம் கொடி ஏற்றத்தை பார்த்துட்டு மதியானம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா படுத்துங்கிற பிகே ஸ்குவாட். அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட்டு வேலை. அடுத்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சாயங்காலம் நைட் வந்தோம்னா ஒவ்வொரு தடவையும் வான வெடி இது மாதிரி வெடிப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ஃபயர் கிராக்கர்ஸ் நேற்று நைட்டு வெடிச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலையும் இன்றைக்கி நைட்டும் சப்பரம் போகிறப்ப வெடிப்பாங்க. ஸோ பார்க்குக்கு வந்துட்டு நைட் பார்க்கில் பார்த்துட்டு இங்கேயே தூங்கிட்டு காலைல திருப்பி குளிச்சுட்டு மறுபடியும் ரவுண்ட் அடிப்போம். பிகே ஸ்குவாட் கடலில் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே நேராக சர்ச்சுக்கிட்டு வந்தாச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ரவுண்ட் அடிப்போம். பிகே ஸ்குவாட் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். கரெக்டான கொடி பார்க்குற லொக்கேஷனு. பட் இன்னும் டைம் இருக்குது. ரோட்டு கடையில் இதெல்லாம் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டேன் பிகே ஸ்குவாடு. ரொம்ப நாள் ஆசை, அது சின்ன வயசில் சாப்பிட்டது. அப்போல்லாம் 4 இட்லி 10 ரூபாய்க்கெலாம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பட்ஜெட்டு, விலைவாசி, சுச்சுவேஷனு, வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் இருக்குது, ஓகே தான். பட் சாப்பிட்டேன். ஒரு தோசை 50 ரூபா. ஆனால் நான் சாப்பிட்டது ஒரு முட்டை தோசை சாப்பிட்டேன், ஒரு ஆப்போ சாப்பிட்டேன். ரெண்டும் சேர்த்து 75 ரூபா பில்லு வந்துச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அமௌண்ட்டு பே பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் புட்டு கடை வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட 25 ரூபா கொடுத்துட்டு 3 புட்டு வாங்கிட்டு அதை சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னுலாம் சொல்ல முடியாது, ஏதோ என் வயிற்றில் கால்வாசி ஃபுல்லாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றோன்னா பட்ஜெட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 400 ரூபா தேவை. ஒரு வேலைக்கு 100 ரூபா அந்த மாதிரி. நான் ஒரு நாளைக்கு 200 ரூபா பெட் வச்சுட்டு வந்தேன். 3 கொடி பார்த்துடணும். இப்போ ஏற போகிறது 8வது கொடி, அடுத்து நாளைக்கு 9ஆம் கொடி, அடுத்து 10ஆம் கொடி பார்த்துட்டு போகலான் தான் ஐடியா. கையில் எவ்வளோ பட்ஜெட் எப்படி செலவாகுன்றதை பொறுத்து. இன்னும் 800 ரூபா இருக்குது, அதில் 100 ரூபா ட்ரெயின் டிக்கெட் போக மிச்சம் 700 ரூபா இருக்குது. இன்றைக்கி 2, 4, 6 ஓகே தான் பட்ஜெட் இருக்குது. ஒரு நாளைக்கு 200 ரூபான்னு பட்ஜெட் வச்சாலுமே ஓகே தான் இருக்கும். பட்டு பார்ப்போம் பிகே ஸ்குவாட். ஸோ இந்த பக்கம் போனோம்னா அந்த ஏசுநாதர் ஆசீர்வதிக்கிற சர்ச்சு, அதுக்கு இந்த பக்கம் விடியற்காலை விண்மீன் சர்ச்சு, அதுக்கு அப்படியே அந்த சைடு பழைய கோவில் இருக்குது, வேளாங்கண்ணி பழைய கோவில் இருக்குது, முழங்கால் மடியில் நடந்து போகிறது. ஸோ இது பெரிய சர்ச்சு, கொடிமரம் ஏற்றுற சர்ச்சு. கொடிமரம் இருந்தால் அங்கே தான் இருக்குது. ஸோ அதில் ஏற்றுவாங்க. அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கிட்டு ஒரு காணிக்கை மண்டபம் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சர்ச் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அப்படி இங்கிட்டு போயிட்டு விடியற்காலை விண்மீன் சர்ச்சு காட்டுறேன். எல்லாமே காட்டிகிட்டே ஏற்கனவே ஒரு 3 தடவை வேளாங்கண்ணி விளாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே காட்டிட்டு இருந்த தடவை பைக்கில் வந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டலாம்னு நினச்சேன். பட் ட்ரை பண்ணி பார்த்து முடியல. ஸோ அப்புறமேல் விடியற்காலை விண்மீன் சர்ச்சு இதெல்லாம் காட்டிட்டு பழைய சர்ச்சையும் போய் பார்த்துட்டு அப்படியே தோப்பு சைடு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு முழங்கால் மடியில் போகிற சர்ச்சையும் காட்டிட்டு அப்படியே வந்தோம்னா கொடியேற்றம் பார்த்துட்டு என்னன்றதை பிளான் பண்ணுவோம். பிகே ஸ்குவாட் மறக்காமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. லவ் யூ பிகே ஸ்குவாட். ஸோ மரத்துக்கு அடியில் ரிலாக்ஸாக தூங்கியாச்சு. கொடியேற்றணும் 2 மணி நேரம் இருக்குது. ஸோ கொடியேற்றுற பேர் கொடியை பார்த்துட்டு அப்படியே போய் மதியான சாப்பாடு கோயிலே சாப்பாடு போடுறாங்களா, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு
அப்படியே போய் நல்ல தண்ணி பாத்ரூம் இருக்காங்க, போய் குளிச்சோம்னா கடலில் குளிச்சதுக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்து மறுபடியும் தூங்கிட்டு 5 மணி 6 மணியோ போல் எழுந்திரிச்சோம்னா அப்படியே சப்ரவருக்கு முன்னாடி பார்க்குக்கு போயிட்டோம்னா சப்ரவரும் வானவெடி விடுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பார்க்கில் அப்படியே செட்டில் ஆகிட்டு பார்க்கில் நைட்டு தூங்கிட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் போய் குளிச்சிடுவோம். கடலில் குளிச்சுட்டு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே வந்துட்டோம்னா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி வந்தோம்னா இதே இடத்துல செட்டில் ஆகிட்டு இதே இடத்துல செட்டில் ஆகிட்டு ஒரு 11 மணியை போல் இங்கிட்டிருந்து கடற்கரை பக்கமாக கூப்பிட்டு போயிடுவாங்கள. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து அந்த பக்கம் ஒரு வியூ, அதாவது இன்றைக்கி இங்கேருந்து ஒரு வியூவு, நாளைக்கு இங்கேருந்து அந்த பக்கம் போயிடும். 12 மணிக்கு கடற்கரையிலேருந்து ஒரு வியூவு, அடுத்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருந்து அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் கொடிமரத்துக்கிட்டே ஒரு வியூ, அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு 2 மணிக்கு ட்ரெயின், 2 மணி நேரம் இருக்குது டைமிங்கு. பொறுமையாக அப்படியே போனோம்னா ஜங்ஷனுக்கு போயிடலாம். ஜங்ஷனுக்கு போயிட்டு ட்ரெயினில் என்னன்னா திண்டுக்கல் போயிடலாம். பிகே ஸ்குவாட், லவ் யூ பிகே ஸ்குவாட். பிகே ஸ்குவாட் மணி கரெக்டாக 11:47 ஆச்சு. சரியான வெயில், பட்டு அந்தளவுக்கு தெரியலன்னு சொல்லலாம். இப்போ தான் நிழல்லேருந்து வந்தேன். ஸோ இந்த மரத்துக்கிட்ட தான் இருந்தோம். செம்ம கூட்டம், அப்படியே ஃபுல்லாக கூட்டம் ஃபுல்லாக கொடியேற்றது தான் போகுது. ஸோ நம்மளும் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. 11:47, இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கொடியேற்றிடுவாங்க. ஸோ நம்ம கொடி மரத்துக்கிட்ட அங்கே போயிட்டோம்னா விசிபிலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். கிட்ட இருந்து கொடியேற்றத்தை பார்ப்போம். 7வது கொடி நேற்று வரைக்கும் ஆன்லைனில் யூடியூப் லைவில் பார்த்தேன். இந்த தடவை நேர்லேயே பார்க்க போகிறேன், ஒரிஜினல் லைவு. இது 8th ஃப்ளாகு, நாளைக்கு 9th ஃப்ளாகு, அடுத்து 10th ஃப்ளாக் ஏறும். 3மே பார்த்துட்டு கிளம்பிடலாம் பிகே ஸ்குவாட், நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாம் கோயிலை பார்த்தா பிகே ஸ்குவாட் போயிட்டுருக்கோம். திருக்குடியேற்றம் அருமையாக நடந்தேறியது. ஆண்டவருக்கும் அன்னை மரிக்கும் நன்றி கூறுவோம். உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து மெதுவாக கலைந்து செல்லுங்கள். Slowly keep on moving in the crowd.